உங்களுக்குலாம் வந்தால் ரத்தம், எங்களுக்குலாம் வந்தால் என்ன ரெட் பேப்பர் சாஸா? ரீசெண்டாக விஜய் தேவரகுமார் நடித்த கிங்டம்ங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிறதுலாம் ரெண்டாவது. ஆனால் அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்ரீலங்கன் தமிழ்ஸை ஒரு மாதிரி ரேசிஸ்ட் மாதிரியும் எல்டிடிஇ வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதான் ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாமே கற்பனைன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களா, படத்தை படமாவே நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்களும் தான் சொல்கிறோம், படத்தை படமாக நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டிடி நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? நம்ம ஊரில் எப்படி இப்போ நார்மலாக ஒரு விஷயம் நாசமாக போச்சுன்னு சொல்லுவோம், கோவிந்தா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வச்சு ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க. டிடி நெக்ஸ்ட் லெவலில் கோவிந்தா கோவிந்தா ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க. இதில் ஹைலைட் என்ன தெரியுமா? நீங்கள் மட்டும் பாட்டை ரிமூவ் பண்ணலன்னா அவங்க மேலே மான்வெஸ்ட் வழக்கு போட்டு 100 கோடி ரூபாய் கேட்போன்னு சொல்லிட்டு திருப்பதி வெங்கடாஜலபதி கேட்கல, அவர் சார்பாக தேவஸ்தான ஆளுங்க கேட்டாங்க. அது மட்டும் இல்லை, பவன் கல்யாண் பறந்து வந்து எடப்பாடி பழனிசாமிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறாரு. இங்கே பாருங்கள் எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு. ஆமாடா, கடவுளுங்கிறது எவ்வளோ பெரிய சென்டிமெண்ட், அதை நீங்கள் இழிவுபடுத்துகிற மாதிரி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கேட்க தானே செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வரேன். இந்த படத்தில் ஒரு வில்லன் இருக்கான். அந்த வில்லன் கேரக்டர் வந்து ஒரு மாதிரி ரேசிஸ்ட்டு, ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக இருக்கும். அந்த கேரக்டரோட பேர் என்ன தெரியுமா? முருகன். சில பேர்லாம் இருக்காங்க, எங்களுக்கு ராமர் எப்படியோ முருகரும் அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகருக்கு பக்தர் மாநாடு போடுவாங்க. அதை பற்றி நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா அது ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து ஃபுல்லாக முட்டு கொடுப்பாங்க. ஆனால் இதில் அவங்க கணக்கு தெரியாது. இந்த மாதிரி இவங்க இப்போ மட்டும் பண்ண கிடையாது. ஃபேமிலி மேன் 2ன்னு ஒரு சீரீஸோ ஒரு படமோ வந்துச்சு. அதுலேயும் எல்டிடிஏ ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி தான் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஈழ விடுதலை போராட்டத்தை திரிவுபடுத்தியும் தமிழர்களுடைய கலாச்சார பண்பாட்டத்தை இழிவுபடுத்தியும் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபேமிலி மேன் 2 வெப் சீரிஸ். அதான் கேட்குறேன், உங்களுக்குலாம் வந்தா ரத்தம், எங்களுக்குலாம் வந்தா என்ன ரெட் பேப்பர் சாஸா? கேட்டால் சென்சிட்டிவான விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி கலாச்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. எது தமிழினப்படுகொலையை கூட திருப்பதி வெங்கடாச்சலபதி பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி போட்டது சென்சிட்டிவான விஷயமா? இல்லை, புரியல எனக்கு. இது எப்படி கன்க்ளூட் பண்ணுறதே தெரியல. பேச போயிட்டே தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டு போங்க. பாய்.